Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்துரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா Samsung M52 5G ஃபோன் பார்த்தீங்கன்னா Amazonல பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸ்லாம் வரும்போதே Snapdragon 778 ஒரு புது ப்ராசஸர் டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 30,000 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் வரும். 30,000 ரூபாய் ரேஞ்சுக்கு இது லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு கேட்டால் இல்லை நண்பா அதுக்கு Snapdragon 870 அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏன் 30,000 ரூபாய்க்கு தான் இந்த சாம்சங் ஃபோன் வரும்னு உறுதியாக நம்பினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அதுவும் Snapdragon 778 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 30,000 லான்ச் பண்ணாங்க. ரியல்மியே 30,000 லான்ச் பண்ணும்போது சாம்சங் சொல்லவா வேணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா அந்த ரேஞ்சு தான் ப்ரைஸ் பண்ணான்னு பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி வேறு லெவலில் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 26,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் இருக்குது பேஸ் வேரியண்ட் 6/128 வேரியண்ட். அது போக லான்ச் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. அதாவது 27,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனு லான்ச் ஆஃபரில் 1000 ரூபா மைனஸ் ஆகி 26,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அது போக நீங்கள் அமேசான் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 9 months வரைக்கும் உங்களால் இஎம்ஐ வந்து போட்டுக்க முடியும். இதே இது நான் ப்ரைம் கஸ்டமர்னால் 6 month வரைக்கும் தான் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அது போக ப்ரைம் கஸ்டமருக்கு 6 மாதத்தில் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது, ஸ்க்ரீன் வந்து உடஞ்சிருச்சு, ஸ்க்ரீன் வந்து ஏதாச்சும் ஸ்க்ரீன் ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்களாம். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைம் கஸ்டமருக்கு அடிஷ்னல் 3 மாதம் இஎம்ஐக்கு ஆப்ஷன் கிடைக்குது. அது போக 6 monthக்குள்ளே ஏதாவது டிஸ்பிளேல பிரச்சனைனா ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமுக்கு. அதே மாதிரி 1000 ரூபா டிஸ்கவுண்ட்ன்றது ப்ரைம் கஸ்டமருக்கும் நான் ப்ரைம் கஸ்டமருக்கும் 2 பேத்துக்குமே இருக்குது. இது போக உங்கள் பழைய ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்காச்சுன்னா அடிஷ்னலாக 5,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். அதாவது உங்களோட ஃபோனோட வேல்யூ ஒரு 6,000 ரூபாய்க்கு போகுதுன்னா அடிஷ்னலாக 5,000 பார்த்தீங்கன்னா அமேசான் மூலியமாக வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் கிட்ட மைனஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஆஃபர்லாம் வச்சு பார்க்கும்போது சாம்சங்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறது கடைசி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நண்பா. நீங்கள் சாம்சங் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு ஆல்ரவுண்டு பெர்ஃபார்மன்ஸில் வேணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டா தாராளமாக இது வாங்கலாம். என் வீட்டிலையே யாராச்சும் வாங்கணும்னு நினச்சாலும் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகேவா நண்பா? ஓகே, மற்ற ஸ்பெக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டானது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். Snapdragon 778 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5Gன்றனால சொல்கிறேன். எனக்கு பொதுவாக இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5G மேலே பெரிய ஈடுபாடோடு நான் சொல்ல மாட்டேன். 5G இருக்குது அதனால ஃபோன் வாங்குங்கன்னு. இருந்தாலும் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 11 5G பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹைலைட் பண்ணியே பிராண்டானது விற்கிறாங்க. ஸோ Snapdragon 778 ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். Snapdragon 855 + 860 அதுக்கு ஈக்குவலான ஒரு GPU பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும். அதே மாதிரி இது 7 nm பில்ட் பண்ண ப்ராசஸர். ஹீட் கன்சப்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே நண்பா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. அதே மாதிரி ஐக்கூவோட Z5 ஸ்மார்ட் ஃபோன் அதுலேயும் Snapdragon 778, அதே மாதிரி Mi Level Lite 5G அதுவும் பார்த்தீங்கன்னா Snapdragon 778 லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லா பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர்ஸ் தான் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் 25,000 ரூபா பட்ஜெட்டில். கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், ஐக்யூ Z5 வாங்காதீங்க. அதே மாதிரி Mi Level Lite 5G வாங்காதீங்க. இது ரெண்டையும் தவிர்த்துட்டு நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட ஒரு 25 ரூபா தான் பட்ஜெட் அப்படி இருக்குன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து டிஸ்பிளேன்னு வரும்போது 6.7 inch ஃபுல் HD + AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. AMOLEDும் கொடுத்துருக்காங்க, 120 Hz இருக்குது. பேக்கில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா OIS வந்து கிடையாது, வெறும் ES மட்டும்தான் இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, இதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து செகண்டரி பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். மற்ற ஸ்மார்ட் ஃபோன் OnePlusோட ஃப்ளாக்ஷிப் என்னோட ஸ்மார்ட் ஃபோனு எல்லா பிராண்டும் கொடுக்குற அல்ட்ரா வைடை விட சாம்சங் தர அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ஏரியா வந்து கேப்சர் பண்ணும். ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் 119 டிகிரி வரைக்கும் தான் ஃபீல்ட் ஆஃப் வியூ தருவாங்க. இவங்க 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ, நல்ல வித்து ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டாக கேப்சர் ஆகும். ஓகேவா, இது வந்து அட்வான்டேஜ். அப்புறம் அந்த 3வது கேமரா ஒன்றத்துக்கு உதவாது தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஷாட்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கும், வீடியோ எடுக்கும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் சைட்டு, ஸோ வீடியோ ரிலேட்டட் அண்ட் ஃபோட்டோ ரிலேட்டடாக ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ்க்கான சார்ஜர். ஸோ Snapdragon ப்ராசஸர்
ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கேன், எக்ஸினோஸாக இருக்கட்டும், மீடியா டெக்காக இருக்கட்டும், இந்த ப்ராசர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ 5000 mAh ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரோட கம்பைன் ஆகும்போது தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஹெவி யூஸருக்கே வரும். நார்மல் யூஸருக்கு நீங்கள் மறுநாள் நைட்டு ஃபுல்லாக ஹெவியாக யூஸ் பண்ணி மறுநாள் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தாலும் கூட ஒரு 20-30% இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்க போகும்போது சார்ஜ் போட்டால் போதும். எனக்கு தெரிஞ்ச 5000 mAh 25 வாட்ஸை சார்ஜ் பண்ணுவோம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் 1000 நண்பா. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா தாராளமாக சார்ஜ் நிற்கும். அப்புறம் டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். அதே மாதிரி மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 1TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்கிறது, நல்லா இருக்கு நண்பா, ஃபோன் வந்து நல்லா இருக்குது. இப்போ பர்சனலாக ஐக்கூ மீ லெவல் லைட் 5G இந்த 3 ஃபோனுமே பார்த்திங்கன்னா சேம் ப்ராசஸர் தான் வருது, ஸ்னாப் ட்ராகன் 778. இருந்தாலும் அந்த சாம்சங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த பிராண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக தெரியும். அதே மாதிரி ஒன் யூஐ எந்த ஒரு பக்கும் இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ், கலர் ஓஎஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாம்சங்கோட ஒன் யூஐ பக்கம் திரும்புகிறாங்க. என் ஆக்சிஜன் ஓஎஸ் இதே பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஸ் பேனல்லாம் ஒன் யூஐ மாதிரி தான் இருக்கும். இப்போ அதையும் தூக்கி கலர் ஓஎஸ் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ பார்க்கும்போது சாம்சங் ஒன் யூஐ, அப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா சாம்சங் கிட்டேருந்து நல்லா அக்ரெசிவாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக உங்கள்கிட்ட 25 தான் என்னால் முடியும் அப்படின்னா தாராளம் வாங்க நண்பா. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு உங்கள் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அடிஷ்னலாக கேஷ்பேக் வருது. அதே மாதிரி லான்ச் ஆகும்போது 1000 டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் 6 மாதத்துக்கான ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை ஒட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக கண்ணை மூடிட்டு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். 5G கடைசியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? 11 பேண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபோனை 4 வருஷம் 3 வருஷம் அடித்து யூஸ் பண்ணி அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் நண்பா. ஸோ அவ்வளோதான், வேறு குழப்பிக்காது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. அதை விட இது பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐக்கூட Z5 வரப்போகுது, அதையும் மனசில் வச்சுக்காதீங்க. மீ லெவல் லைட் 5G வரும், அதையும் மனசில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் ஆஃபரில் 25,000 சேல் ஆகிட்டுருக்கு, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு சாம்சங்கோட M52 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்கப்பா. ஸோ அவ்வளோதான் கைஸ். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, அங்கே வந்து நம்ம நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். இல்லாட்டி பர்சனலாக கால் பண்ணால் எனக்கும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.